இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக, இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய தொண்டர்கள் எந்த இயக்கத்திலும் இல்லை. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த முறை மட்டும்தான் தோல்வியை நாம் தழுவி இருக்கிறோம். அதற்கு சில துரோகிகள் காரணம். அது எதற்காக சொல்லி என்று சொன்னால், அது அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள். சேவல் புறாவிலே நாம் வெற்றி பெற்றோம், வரலாறு படைத்தோம். அன்றைக்கு நம்முடைய அணிகள் 3 அணிகளாக பிரிந்து இருக்கிற நேரம். நான் அதை சொல்வதற்கு காரணம், அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக அந்தியூர் சட்டமன்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும், இயக்கத்தை நடத்துகிறவர்களாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், இந்த இயக்கத்தின் மீது உயிர் மூச்சாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதை நான் அறிவேன். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒவ்வொரு தலைவருக்கும் வரலாறு இருக்கிறது. நான் பல நேரங்களிலே புரட்சி தலைவரோடு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற போது 1975 பொதுக்குழு இங்கே நடைபெற்றது, இங்கே கோவையில். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை தேர்தல் ஆணையம், மாநில கட்சிகள் கலைக்கப்படும், அண்ணா திமுக என்றிருந்தார் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரிட்டார். அண்ணாவின் பெயருக்கு முன்னாலே அனைத்து இந்திய என்று போடுகிறீர்களே என்று கோவை செலியன் போன்றவர் அவரோடு உறுதுணையாக இருந்த சில நண்பர்கள் இங்கே புரட்சி தலைவருக்கு எதிரணியை போர்க்கொடியை உயர்த்தினார்கள். அப்போதுதான் இங்க இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு தெரியும், கோவையிலே பொதுக்குழு அங்கே நடைபெற்றது. நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் அந்த பொதுக்குழு நடைபெறுகிற போது குழுவின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அரங்கநாயகம், திருப்பூர் மாவட்டத்துடைய செயலாக இருக்கிற மணிமாறன், அதிலே பொதுச் இங்கே இருக்கிற பொருளாளராக என்னை நியமித்தார்கள். உங்கள் புண்ணியத்தான். என்னை அடையாளமே தெரியாது. அடையாளம் தெரியாதவளை அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த பொதுக்குழு சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தினோம். அப்போது கையிலே பச்சை குத்துவது காட்டுமிராடித்தனம் என்று சொன்னார்கள். நாங்கள் கையிலே பச்சையிட்டு தலைவருடைய சத்தியா சுடுவதற்கு செல்கிற போது அவர் இங்கே கேட்டார், இது எப்படி செலவு செய்ய முடிந்தது என்று கேட்டார். நாங்கள் அப்போது சொன்னோம், தலைவா உங்கள் பெயரை சொல்லியே நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னோம். அப்போது பிளான் செக்கிலே கையெழுத்து போட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லோரும் காலையிலே விழுந்து தலைவா உயிருள்ளவரை உங்களுக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று 17 பேரும் அதை சொன்னோம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கினார். அப்படிப்பட்ட தலைவர் துவங்குகிற போது நான் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்காக மனு செய்தேன். அதிலே 12 பேர்கள் செய்தார்கள். அதில் ஜி.கே. சுப்பிரமணியம், கே.என்.கே. ராமசாமி மற்றவர்கள். தலைவர் சொன்னார், கே.என்.கே. ராமசாமி மாவட்ட செயலாளர், மூத்தவர், இந்த இடத்தை அவருக்கு வழங்கி விடுகிறேன். ஜி.கே. சுப்பிரமணியத்துக்கு பவானி சாகரை தருகிறேன், உனக்கு சத்தியமங்கலத்தை தருகிறேன் என்றார். நான் அப்போது சொன்னேன், தலைவர் அவர்களே, சத்தியமங்கலம் என்பது தாளவாடி, கடம்பூர், குண்டி, குத்தியாலத்தூர், ஆசனூர் போன்ற மலைப்பகுதிகள் காங்கிரஸ் படர்ந்திருக்கிற இடம், கர்நாடகத்தோடு. அங்கே எப்படி என்னால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டேன். அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கையிலே கொடுத்து விட்டு, செங்கோட்டையன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற பெயரை சொல், நீ வெற்றி பெறுவாய் சொன்னார். யாருன்னு கூட தெரியாது, நீ மேடை இருக்கிற எல்லாருக்கும் தான் அடையாளம் தெரியாது. அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய பிறந்த நாள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த தலைவருடைய பிறந்த நாள் என்பது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைவர் இன்றைக்கும் நம்முடைய இதயங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தலைவர் இதயங்களே மட்டுமல்ல, அவர் பெயரை சொன்னாலே, பேரறிஞர் அண்ணா அவர் குறிப்பிட்டார்களே, முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டு என்று சொன்னார்களே, அந்த தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார், ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்.
1980ஆம் ஆண்டு சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது அன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் எப்படி இந்த சத்துணவு திட்டத்திற்கு நிதி எங்கே இருக்கிறது மாநில சர்க்காரால் என்று கேட்டார். அப்போது தலைவர் லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து ஏழை குழந்தைகள் 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்கு இந்த திட்டத்தை நான் அறிவித்திருக்கிறேன் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தா திட்டத்திற்கு தமிழகத்திலே எங்கே நிதி இருக்கிறது என்று கேட்டான். புரட்சி தலைவர் எழுந்தா நிதி இருக்கிறதோ இல்லை எனக்கு கவலை இல்லை, மக்களிடத்தை துண்டேந்தி பிச்சை எடுத்தால் திட்டத்தை நிறைவேற்றி காட்டுகிற சொன்ன தலைவர். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் அவருடைய திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் திட்டம் இருக்கிறது, ஆனால் அன்றைய இருந்த திட்டங்கள் என்ன? அதற்கு பிறகு சொன்னார். ஒருவர் கேட்டார், 1975 பொதுக்குழு முடிந்துடனே எல்லா பத்திரிகையாளரும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே, அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டார். தலைவர் சொன்னார், ஒழுகாத வீடு கிடியாதோடை ஆறாவது தமிழ் மக்களுக்கு தருவதுதான் அண்ணாயிசம் என்று சொன்னார். அவருடைய சிந்தனை ஓட்டங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திரைப்படத்திலும் நீதி, அரசியல் வாழ்க்கையிலும் தெரியும். இனி அவரை வெல்வதற்கு தமிழ் மண்ணிலே எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவர் புனித தலைவருடைய பயணங்கள், அவருடைய ஆற்றல்கள் நான் இன்றைக்கு சொல்கிறேன். அன்பு சோதரர் நம்முடைய மேட்டுப்பாளையம் செல்வராஜ் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், கூழும் கஞ்சியும் நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் அரிசி வழங்கல் என்று கேட்டதாக சொன்னார். இந்த அரிசி வழங்குவதற்கு மத்திய தொகுப்பில் இருந்து சரியான முறையில் வழங்கவில்லை என்பதற்காக முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நேரடியாக அண்ணா சதுக்கத்திற்கு சென்று உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். எல்லோரும் பயந்து போனோம். புரட்சி தலைவராக உண்ணாவிரதம், மக்களுக்கு அரிசி கேட்டு உண்ணாவிரதம் டெல்லியை கலங்கி போய்விட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உண்ணாவிரதம் இருந்தால் நாடு என்னாகும்? தனி விமானத்திலே மத்திய அமைச்சர் இங்கே வந்தார். தொகுப்பிலே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அரிசியை வழங்கி என்று பாரத பிரதமர் உத்தரவு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், பசியோடு மக்கள் வாழக்கூடாது என்ற எண்ணம் படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர்.